தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் எனக்கு என்ன விதமாக வெளிப்பட போகிறது என்பதாக நீங்கள் கேட்பீர்களானால், என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இந்த நாளிலும் நீங்கள் பயப்படக்கூடிய காரியம் எதுவாக இருக்கிறது? எந்த விஷயம் உங்களை பயமுறுத்துகிறது? ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு முன்பாக காணப்படலாம். ஏதோ ஒரு பயம் உங்களை ஆளுகை செய்யலாம். அது உங்களுடைய கடனாக இருக்கலாம், அல்லது அது உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், அல்லது அது உங்களுடைய வியாதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தை பயமுறுத்துகிறது. மிகுந்த பயத்தோடு கூட நீங்கள் காணப்படுகிறீர்கள். வேதாகமத்திலே 365 தடவை ஆண்டுடைய வசனம் பயப்படாதே என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறது. காரணம், நாம் பயப்படக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் நீங்க பயப்படுறீங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே மனக்கலக்கத்தை உண்டாக்குகிறது அல்லவா? இங்க அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாதீங்கள், அவைகளுக்கு பயப்படாதீங்கள். ஆம், உண்மை நீங்கள் பயப்படுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அந்த உண்மை என்ன? அந்த பிரச்சனை பெருசுதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்கள். இங்க நடக்கிற காரியம் என்னவென்றால், மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இந்த தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படி, அந்த தேசம் எப்படி இருக்குது, அந்த தேசத்தினுடைய கனிகள் நல்லதோ, அந்த தேசம் நல்லதோ, அங்க எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சொன்ன உடனே மோசே 12 கோத்திர பிதாக்களை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த 12 பேரும் கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போகிறார்கள். கானான் தேசம் ஆண்டவர் சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். எஸ்கோல் என்கிற பள்ளத்தாக்கினுடைய அருகாக ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சுமக்கிறார்கள். அப்ப எவ்வளவு வளமான ஒரு தேசம்! இப்படிப்பட்ட இந்த தேசத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது இன்னொரு புறத்துல பார்க்கிறாங்க, அங்கே மிகப்பெரிய ஏனாக்கியர் குடியிருந்தார்கள். அவர்கள் ராட்சச பிரவியான ஏனாக்கியர். இந்த பக்கத்துல பார்த்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக வரவில்லை. இந்த பக்கம் பார்க்கிற ஏனாக்கியர்களை பார்த்த பொழுது அவருடைய இருதயத்திற்குள்ளே பயம் உண்டாயிற்று. கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்துகிற வழிகளை எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுகிறதை விட இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உங்க எதிர்காலம் பயத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறதா? இந்த 10-12 பேரும் வர்றாங்க. இஸ்ரவேல்கிட்ட சொல்றாங்க, நம்ம அந்த தேசத்தை பிடிச்சுக்கலாம், நல்ல தேசம் தான், ஆனா அந்த தேசத்துல கொடிய ராட்சசர்கள் இருக்கிறார்கள், நம்மால அவங்களை பிடித்து கொள்ள முடியாது. எல்லாம் கூக்குரலிட்டு அழுகிறார்கள். பயம் அழுகையை கொண்டு வரும், பயம் கூக்குரலை கொண்டு வரும். கர்த்தர் சொல்றாரு, நீ அவங்களுக்கு பயப்படாத. இந்த வார்த்தையை சொல்லி எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற போது யோசுவாவும் காலேபும் சமஸ்த ஜனத்திற்கு முன்பதாக வந்து சொல்கிறார்கள், ஏன் பயப்படுகிறீர்கள்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அந்த தேசத்தை நம்மால் பிடித்து விட முடியும். கவனியுங்கள், இஸ்ரவேலர்கள் பார்த்தது உண்மையை பார்த்தார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் சத்தியத்தை பேசினார்கள். உண்மை என்ன? பிரச்சனை ரொம்ப பெருசு, உங்க வியாதி ரொம்ப பெருசு, இந்த கடன் ரொம்ப பெருசு, இந்த மனிதன் உங்களை பயமுறுத்துகிற காரியம் ரொம்ப பெருசு, இன்னைக்கு நீங்க சந்திக்க போகிற இந்த காரியம் ரொம்ப பெரிது என்று கர்த்தருக்கு தெரியும். இதை பார்த்து பயப்பட வேண்டுங்கிறது தான் உண்மை. சத்தியம் என்ன தெரியுமா? நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. காரணம், இதுவரைக்கும் நம்ம நடந்து வந்தது நம்முடைய பலத்தினால இல்ல, இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த வழிகள் நம்முடைய ஞானத்தினால இல்ல, நம்முடைய கைபலத்தினால இல்ல. இதுவரைக்கும் அவர் தானே நம்ம நடத்தினாரு, இனியும் அவர் தான் உங்களை நடத்துவார். இதுவரைக்கும் அவர் தானே உங்களை தூக்கி சுமந்தாரு, இனிமேலும் அவர் தான் தூக்கி சுமப்பார். உங்கள் பார்வையை மாற்றுங்கள். இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை குறித்து உங்களுடைய பார்வையை மாறட்டும். நீங்க யாரை முன்னாடி நிறுத்துங்க? இயேசுவை முன்பாக நிறுத்துங்கள். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நான் முன்னாடி போக மாட்டேன்ப்பா, நீங்க எனக்கு முன்னாடி போங்க. அவர் முன்னாடி போனார்னா எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியனாக தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு சம்பவிப்பது இல்லை. நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு சம்பவிப்பது இல்லை. நடந்த காரியத்தை பார்த்துங்க. உண்மையை பார்த்தவன் கானான் தேசத்துக்குள்ள உள்ள போக முடியல. கர்த்தர் சொன்னாரு, அவன் எல்லாம் சூழ்நிலையை பார்த்து பயப்படுறான். காரணம், அவன் சூழ்நிலையை பெருசா சொல்லி என்ன சின்னதாக்குறான். தேவன் அப்படித்தான் பார்ப்பாரு. ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க சூழ்நிலையை பார்க்கல, அவர்கள் என்னை பார்த்தார்கள். அவரை பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த ஒருவனும் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த 10 பேரும் கானானுக்குள்ள போகல, ஆனா தேவனை உயர்த்தி பேசின இந்த யோசுவாவையும் காலேபையும் கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். நிச்சயமாக உண்மையை பார்ப்பதை விட சத்தியத்தை பாருங்கள்.
அந்த சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே. பிரச்சனையை விட இயேசு பெரியவர். இந்த நாள் முழுதும் நீங்க பயப்படுகிற காரியத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த சத்தியம் சொல்லுகிறது, பயப்படாதே. அவரே உங்களோடு இருக்கிறார், எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. இந்த நாள் முழுதும் அவர் உங்கள் கைகளை பிடித்து நடத்துவார். பிரத்யேகமாய் பல ஆண்டுகளாக நீங்கள் பயப்படக்கூடிய காரியம் இனி உங்கள் கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு ஒரு புதிய பலன் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வரும். கர்த்தர் நிச்சயமாக எல்லா தோல்விகளை ஜெயமாக மாற பண்ணுவார். ஜெய கிறிஸ்துதாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார்.